ஒரு சின்ன தீவு கரபியன் கடலுக்கு நடுவுல பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கிற இந்த இடத்துலதான் பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. இப்ப இருக்க மாடர்ன் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாபிக்னா இதுதான் சொல்லலாம். லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ், அதாவது யுஎஸ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ். நம்ம பார்க்க போறது எப்ஸ்டீன் ஐலாண்டு தான். ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படிங்கிறவரு பணக்காரெல்லாம் கிடையாது. அவரு 1953ல புரூக்லின்ல நியூயார்க்ல பிறந்த மனுஷன். மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த அவரோட அப்பா அம்மா சாதாரண வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மேக்ஸ்ல கில்லி, ஆனா காலேஜ் டிகிரின்னு எதுவுமே கிடையாது. ஆனா எப்படியோ அல்ட்ரா வெல்தி அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள பூந்துட்டாரு. 1970ல எப்ஸ்டீன் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை வச்சு அவர் பினான்ஸுக்கு மூவ் ஆனாரு. அங்க அவருக்கு வெல்தி கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. சோ நிறைய பணம் எடுத்தாரு. அவரு எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து நம்பிக்கையை எடுத்தாரு அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் புரியாம தான் இருக்கு. 1990ல எப்ஸ்டீன் அவரே சொல்லிக்கிட்டாரு, அவர் ஒரு பினான்சியல் ஜீனியஸ் அப்படின்னு, பில்லியனரிஸ் கூட தான் ஒர்க் பண்ணுவேன்னு. பிரைவேட் ஜெட்ஸ் இருந்தது, மேன்ஷன்ஸ் இருந்தது, ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவரோட வாழ்க்கை முழுதும் லக்ஸரியில தான் இருந்தது. ஆனா நிறைய பினான்சியல்ஸ் மாதிரி இல்லாம அவரோட பிசினஸ் ஆபரேஷன் கொஞ்சம் சீக்ரெட்டா தான் இருந்தது. 1998ல யுஎஸ் வெர்ஜின் ஐலாண்ட்ல இருக்க லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஐலாண்ட வாங்கினாரு. அந்த ஐலாண்ட் 70 ஏக்கரா இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க, பாதுகாப்பா இருக்கும், தனிமையா இருக்கும். அவரு அங்க பெரிய பெரிய வீடு, தனித்தனி வில்லாஸ், பிரைவேட் ஃபெசிலிட்டிஸோட கட்ட ஆரம்பிச்சாரு. இங்கதான் அவரை கெஸ்டா இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்ஸ்டீனோட ஓன் பிரைவேட் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அது நியூயார்க், புளோரிடா, நியூ மெக்சிகோ அண்ட் இந்த ஐலாண்டுக்கு மாறி மாறி பயணம் செஞ்சுட்டே இருக்கும். இந்த டிராவல் தான் ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுச்சு. ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் ஃபிளைட்டோட லாக்ஸா வந்துட்டு பெரிய இன்வெஸ்டிகேஷனோட பார்ட்டாவே மாறுச்சு. எப்ஸ்டீனை சுத்தி எப்பவுமே பவர்ஃபுல் பீப்புள் தான் இருப்பாங்க. இந்த பாலிட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட், பிசினஸ் பீப்புள், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி ஆட்கள் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவர்கிட்ட இருந்தனால மத்தவங்களே என்ன நினைச்சிருப்பாங்க, ஓ இவர் கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுதான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அண்ட் ஏர்லி 2000ல கம்ப்ளைண்ட்ஸ் வருது இவர் மேல. சில பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ட் சில கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியருக்காக இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அண்ட் 2005ல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இவர்கிட்ட. இவரை இன்வெஸ்டிகேட் பண்ண பல பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. 2008ல எப்ஸ்டீன் வந்துட்டு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ப்ளீ டீலா மாறுச்சு. அவர் பண்ண தப்பா அவரு ஒத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு சிறை தண்டனையும் கிடைச்சிச்சு. ஆனா வேலைக்கு வெளியே செல்ல அனுமதியும் கொடுத்தாங்க. அண்ட் இந்த டீலுக்கே வந்துட்டு எல்லாரும் பேசினாங்க, என்ன இவருக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. இவருக்கு கொடுத்த சென்டென்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டாரு. திருப்பி என்ன பிரைவேட் ஜெட்ஸ், பார்ட்டிஸ், இன்ஃபுளுன்ஸ் அப்படியே திரும்பிட்டாரு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படி சீரியஸான கிரைம்ஸ்ல இருந்து வெளியே வந்து திருப்பி அந்த எலிட் குரூப்குள்ள சேர்ந்துட்டாரு அப்படின்னு. அண்ட் அகைன் ஜூலை 2019ல ஃபெடரல் அத்தாரிட்டிஸ் எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ்க்காக. இந்த டைம் அலிகேஷன்ஸ் ரொம்ப பெருசு. நிறைய வருஷங்களா இந்த சம்பவம் திருப்பி ஓபன் ஆன மாதிரி. அரெஸ்ட் பண்ணப்பட்ட அவரு ஆகஸ்ட் 10, 2019ல அவரோட ஜெயில இறந்து கிடந்தாரு. அபிஷியலா சூசைட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது யாருமே நம்பல. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவன் தனி ஆள் கிடையாது. இவனுக்கு பின்னாடி நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இருந்தாங்க. அவனுக்கு சைலண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ஸ்டீன் வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு இருக்கிற இன்னொரு பேர் என்னன்னா கிஸ்லின் மேக்ஸ்வெல். இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெலும் சாதாரண பொம்பளை எல்லாம் கிடையாது. தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பணக்கார வீட்ல இருந்து வந்தது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸோட வந்தது, ஹை சொசைட்டில கனெக்ஷன் இருக்கு. அவ ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேனோட பொண்ணு, ராபர்ட் மேக்ஸ்வெலோட பொண்ணு. அவங்க அப்பா வந்துட்டு ஓனா நியூஸ் பேப்பர்ஸ் வச்சிருந்தாங்க. லைக் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் இந்த பொம்பளை பவர், லக்ஸரி, இலீட் சர்க்கிள் கூட தான் வளர்ந்தாலே. இந்த ஹை சொசைட்டி வாழ்க்கை அப்படிங்கிறது அவளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. 1991ல அவளோட அப்பா மிஸ்டீரியஸா இறந்து போறாரு. அண்ட் அவரோட பினான்சியல் எம்பையர் கொலாப்ஸ் ஆகுது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிஸ்லின் மேக்ஸ்வெலோட வாழ்க்கை மாறி போச்சு. திருப்பியும் அவ நியூயார்க்குக்கு வரா. திருப்பியும் அவளோட லைஃபை ரீபில்ட் பண்ண ட்ரை பண்றா. அப்பதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை மீட் பண்றா. எப்ஸ்டீன் கிட்ட பணம் இருக்கு, மேக்ஸ்வெல் கிட்ட சோஷியல் ஆக்சஸ் இருக்கு. அவ சொசைட்டில நல்லா இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். இவன் பணம் இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோஷியலா பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பில்லியனரிஸை மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, சயின்டிஸ்ட், ராயல்டி அண்ட் பொலிட்டீஷியன் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக்கா, பிசினஸா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் 2021ல கிஸ்லின் மேக்ஸ்வெலுக்கும் இந்த மைனஸ் செக்ஸ் டிராஃபிக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபெடரல் சார்ஜ் பண்ணுது. அண்ட் கோர்ட்ல நிறைய பொண்ணுங்க வந்து சாட்சி சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன சாட்சியில இந்த மேக்ஸ்வெல் பொம்பளை தான் எப்ஸ்டீனை மீட் பண்ண வச்சாங்க. லைக் ஐடென்டிட்டியா இருக்கட்டும், அப்ரோச்சா இருக்கட்டும், அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் க்ரூம் பண்றதா இருக்கட்டும். அவ இந்த மைனர் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு மென்டார் மாதிரி நடந்துக்குவாளாம். அந்த நம்பிக்கை கொடுக்கறது. ஆனா அதெல்லாமே தப்பா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சாட்சி சொன்னவங்க. அக்கார்டிங் டு கோர்ட் டெஸ்டிமனி, மேக்ஸ்வெல் வந்து எப்படி பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணுவா அப்படின்னா பப்ளிக் பிளேஸ் லைக் ஸ்கூல், சோஷியல் செட்டிங், ரெக்கமெண்டேஷன் அப்படிதான். அவ பேசும்போது நல்ல ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப பாசமா கேர் பண்ற மாதிரி பேசுவாளாம். சம்டைம்ஸ் எஜுகேஷன், டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஆனா ப்ராசிக்யூட்டர் சொல்றாங்க இது ஒரு பார்ட் தான், அவ எங்களை வந்துட்டு வளைச்சு போடுறதுக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு
என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். லைக் எப்ஸ்டீன் வந்துட்டு நம்பிக்கையான ஆளு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 2021ல கிசெல் மேக்ஸ்வெல் வந்துட்டு கில்ட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல 2022ல அவளுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இப்பவும் அவ ஃபெடரல் பிரிசன்குள்ள தான் இருக்கா. எல்லாரும் நம்பி போனவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் இருக்கா, ஓகே கூட ஒரு பொண்ணு இருக்கல, அப்ப நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தான் நெறைய பேர் நம்பி போயிருக்காங்க. ஒரு மனுஷனால மட்டும் இத உருவாக்க முடியுமா? அவனுக்கு கொஞ்சம் ஆக்சஸ் இருந்திருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். பணம் அப்படிங்கிறது ஒரு பவர தரும். ஆனா இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டி தந்த மாதிரி ஆயிருச்சு ஜெஃப்ரிக்கு. அப்பதான் அவன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஹை சொசைட்டி பீப்பிளோட வழி எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. அவனுக்காக கதவு திறக்கப்பட்டிருந்துச்சு. எப்ஸ்டீன் வந்துட்டு நான் ஒரு கனெக்டர் அப்படின்னு சொல்லிக்குவான். நம்ம 2 பீப்பிள் மீட் பண்றாங்கன்னா அதுக்கு நடுவுல இருந்துட்டு நான் கனெக்டர் அப்படிமானா. டின்னர் பார்ட்டிஸா இருக்கட்டும், பிரைவேட் மீட்டிங்ஸா இருக்கட்டும், எக்ஸ்க்ளூசிவா கேதரிங்ஸ் நடத்தினார். அவன் எப்படி சொல்லிக்கிட்டான் அப்படின்னா, சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்றவன், எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்றவன், குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறவன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எப்ஸ்டீன் வந்துட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்கெல்லாம் பணம் டொனேட் பண்ணியிருக்கான். அண்ட் நிறைய சயின்டிஸ்ட் கூட போட்டோ எடுத்திருக்கான். இவ்ளோ வருஷத்துல நெறைய பப்ளிக் ஃபிகர்ஸ் கூட போட்டோ எடுத்திருக்கான். நெறைய மீட்டிங்ஸ் வந்துட்டு அவனுக்கு தெரியாம நடந்ததே கிடையாதாம். அப்பதான் மக்கள் கேட்டாங்க, இதெல்லாம் எப்படி அவனுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு. இங்க மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் சர்க்கிள்ல கூட அவன் இருக்கான். பிரிட்டன் அந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருக்க ஹை சொசைட்டி பீப்புள் கூட கனெக்ஷன் இருக்கு. ஒரு பப்ளிக் ஃபிகர் வந்து இவன் கூட போட்டோ எடுத்ததுனால அவனும் தப்பு பண்ணா அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆனா அவன் இது ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்கான். அவனோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்காக, இவ்வளவு பேரு கூட எனக்கு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக. 2005ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே டக்குன்னு மூடிட்டாங்களா. இன் 2008ல இந்த ப்ளீ டீல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் தப்பு பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அவனுக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். சோ 2008ல அவனுக்கு அப்படிதான். அண்ட் 2008 ப்ளீ டீலுக்கு அப்புறம் அப்படியே இந்த கேஸ் மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போதுதான் பாதிக்கப்பட்டவங்க அதை மறக்கவே இல்ல. அவங்க போராடிட்டே தான் இருந்தாங்க. அவங்க லாசூட் ஃபைல் பண்ணாங்க, ஜர்னலிஸ்ட் கிட்ட பேசினாங்க. அவங்க கேட்டதெல்லாம் ஒண்ணுதான், ஜஸ்டிஸ். 2018ல இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு திருப்பியும் இந்த எப்ஸ்டீன் பாஸ்ட் கேஸ் வந்துட்டு ரீ எக்ஸாமின் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபைல்ஸ்ல 2008ல ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சார்ஜஸ் எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி. அத வந்து பப்ளிக்கு ரொம்ப ஷாக்கிங் கொடுத்தது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ சலுகை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. சோஷியல் மீடியால பயங்கரமா பேசினாங்க, இதை ரீஓபன் பண்ணுங்க இந்த கேஸ அப்படின்னு. 2019ல ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் இன் நியூயார்க் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா? அதாவது செக்ஸ் டிராஃபிக்கிங் சார்ஜஸ்க்காக. இது நேஷனல் நியூஸா இல்லாம இன்டர்நேஷனல் நியூஸா ஆச்சு. அவர் ஜெயில பிடிச்சிட்டு போய் 1 மாசம் கூட ஆகல. ஆனா இறந்து கிடந்தாரு. சூசைட்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்க கேமராஸ் எதுவுமே வேலை செய்யலையாமா. அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களாம். என்னென்னமோ கதை சொன்னாங்க. அவன் இறந்து கூட மக்கள் விடல. ஓகே, இந்த எப்ஸ்டீன் இருக்கான், இவனுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பான், யார் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பா அப்படின்னு ஒரு கியூரியோசிட்டி. சோ எப்ஸ்டீனை சுத்தி இருந்தவங்க மேல கண்ணு போச்சு இப்போ எல்லாத்துக்கும். 2020ல மேக்ஸ்வெல் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவ வந்து தலைமறைவா இருந்தா ஒரு வீட்ல. நிறைய பேர் அவளுக்கு எதிரா சாட்சி சொல்லியும் அவ வந்து ஒத்துக்கவே இல்ல. இல்ல நான் பண்ணல, நான் தப்பு பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தா. அண்ட் அவளோட லாயர் வந்துட்டு எப்ஸ்டீன் பண்ண தப்புக்கெல்லாம் இப்ப மேக்ஸ்வெல் மேல குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு பக்கம் வாதாடுறாரு. இந்த எவிடன்ஸ் ஆன போட்டோஸ், பேப்பர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது. அந்த மேக்ஸ்வெல்லும் எப்ஸ்டீனும் பல இடத்துக்கு போனது, நிறைய விஷயம் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது எல்லாமே அந்த ஃபைல்ஸ்ல இருந்தது. அதாவது மெயினா இந்த ஒரு பொண்ணு கூப்பிட்டு க்ரூம் பண்ணி எப்ஸ்டீன் கிட்ட சேர்க்கிற ஃபைல் எல்லாமே கிடைச்சது. சில குற்றச்சாட்டுல விடுவிக்கப்பட்டாலும் நிறைய குற்றச்சாட்டுல அவ குற்றவாளி அப்படின்னு தான் சொன்னாங்க. வருஷம் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு 3 மில்லியன் பேஜஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தி ப்ராமிஸ் ஆஃப் எக்ஸ்போசிங் எப்ஸ்டீன்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்னென்னலாம் ரிலீஸ் ஆச்சு, அந்த ஃபைல்ஸ்ல என்னென்னலாம் இருந்துச்சு, இமெயில்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், போட்டோஸ், மூவிஸ், இன்டர்வியூஸ், இமெயில் கரஸ்பாண்டன்ஸ், டிராவல் டாக்குமெண்ட்ஸ், ஃபிளைட் லாக்ஸ், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது நடந்தான எவிடன்ஸ், அண்ட் இது வந்து எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சர்ப்ரைசஸா இருக்கும் அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு ஃபைல்னால நிறைய பாதிக்கப்பட்டவங்களோட அட்ரஸ், பேரு எல்லாமே வெளியே வந்தது. விக்டிம்ஸோட பேரு, அட்ரஸ் எல்லாம், அந்த ஐடென்டிட்டி எல்லாம் வெளியானனால இது அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால இது பப்ளிக்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய கேஸ் போட்டிருந்தாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, விக்டிம்ஸோட பேர், அட்ரஸ் மட்டும் ஃபுல்லா கொடுத்திருக்கீங்களே, ஆனா அங்க கெஸ்ட் அட்டென்ட் பண்ணி இந்த பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட பேரு, லிஸ்ட், அட்ரஸ் எல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு தான் கேள்வி. ஏன்னா இது ஒரு நாடோ இல்ல ஒரு ஊரு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இன்டர்நேஷனல் வைஸ் சம்பந்தப்பட்டிருக்கு. நிறைய க்ரோன் பிரின்சஸ் வந்துட்டு எப்ஸ்டீன் கூட கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. ஃபைல்ஸ் எல்லாம் இவ்வளவு வெளியானாலும் இம்பார்ட்டண்டா என்ன வெளியே வரணுமோ அது வெளியே வரல அப்படிங்கறது எல்லாத்தோட கேள்வி. பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க, எங்களை கஷ்டப்படுத்துறவன் இன்னும் பின்னாடிதான் இருக்கான் அப்படின்னு. நிறைய பேரு நீங்க இந்த கேஸுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க.
இத வெளியிட்டுட்டு இவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் இந்த எப்ஸ்டீன் கூட கனெக்ஷன் இருந்தாங்கல்ல, அவங்க அப்படியே சைலண்டா விலக ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கலாம். அப்படியே அவங்க ரிசைன் பண்றது, அப்படியே வேற பக்கம் போறது அந்த மாதிரி. நிறைய பேரு ராயல் ஃபேமிலிஸ், பப்ளிக் லீடர்ஸ கூட கொஸ்டின் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்களும் அதுல இருக்கீங்களா? அப்படின்னு. அப்ப எல்லாரும் பதில் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அவங்க கூட பேசி பழக்கம் தான். ஆனா நாங்களும் அத குற்றம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு முடிச்சுட்டாங்க. விர்ஜீனியா அப்படிங்கிறவங்க 2025ல இறந்து போயிட்டாங்க. இவங்க ரொம்ப போராடி இருக்காங்க. எல்லா பெண்களும் வெளிய வந்து குரல் குடுக்கணும். எல்லாருக்கும் தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்களே பார்த்தா நெறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எப்ஸ்டீனோட கெஸ்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அஃபிஷியலாவும் இருக்கு, டவுட்ஃபுல்லாவும் இருக்கு. அஃபிஷியலா அப்படின்னு பார்த்தா, பிரின்ஸ் ஆண்ட்ரூ, டியூக் ஆஃப் யார்க், பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், இலான் மஸ்க், நவோமி, ஸ்டீஃபன் ஹாக்கிங், லியானா டிகாப்ரியோ, மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. இது செக்ஸ் டிராஃபிக்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யங் பீப்பிள டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பணத்துக்காக கஷ்டப்படுற பிள்ளைங்க, புரோக்கன் ஃபேமிலிஸ், அம்மா அப்பா பிரிஞ்சு போன பிள்ளைங்க, இந்த மாடலிங், ஆக்டிங், டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு, எமோஷனலா தனியா இருப்பாங்கல்ல, சப்போர்ட் இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிள்ளைங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டாவோ, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாவோ, இல்ல மென்டராவோ, இல்ல ஜாப் ரெக்ரூட்டராவோ கிஃப்ட், ஹெல்ப் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள க்ரூம் பண்ணுவாங்க. ஐசோலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் சைக்காலஜிக்கலா மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. லைக் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. நான் எல்லாத்தையும் குடுத்ததுக்கு நீ எனக்கு இது பண்ணியே ஆகணும். நீ அப்படி ஏதாவது சொன்னேன்னா உன் ஃபேமிலி வந்து ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா ஹோட்டல்ஸ், பிரைவேட் வீட்ல, பார்ட்டிஸ். இது இங்க மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் வைஸ் எல்லா இடத்துலயுமே நடந்துட்டே தான் இருக்கு. டெக்னாலஜி இல்லாத காலத்துல நடந்தனால மேபி வெளியே வராம இருக்கலாம். பட் இந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.